Viewers, இந்த வீடியோல நாம accuracy and precision பத்தி பார்க்கலாம். So what is accuracy? So ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள நமக்கு வர வேண்டிய வேல்யூ அதாவது it may be called accepted value or true value நமக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் கேரி அவுட் பண்ணுறோம். we measure some value which is called measured value. இந்த measured வேல்யூவும் accepted value or true value எவ்வளவு க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா accuracy. So the closeness of the measured value to the accepted or true value அதுக்கு பேர் தான் என்னென்னா accuracy. The closeness of measured value to the accepted or true value is called accuracy. So the measured value accepted value கூட எவ்வளோ க்ளோஸாக ஒத்து போகுது அல்லது ட்ரூ வேல்யூ கூட எவ்வளோ க்ளோஸாக ஒத்து போகுதுன்னு சொன்னீங்கன்னா that is called accuracy. How far the measured value is close to true value or accepted value, and this is called accuracy. So next, precision. So precision அதில் பார்த்தீங்கன்னா we don't know accepted value or true value. அது இல்லாமல் precision எப்படி சொல்கிறோன்னா we are taking measurements on the same system at the identical condition. ஒரே கண்டிஷனில் we take several measurements, then we look at the measured values, numerical value of measured values. So how far they close to each other. So the degree of closeness of measured values, set of measured values under identical conditions, அதுக்கு பேர் தான் என்னென்னா precision. So same experimental conditionல we take many measurements. அந்த measurements எடுத்ததுக்கப்புறம் அந்த measured values எல்லாம் எவ்வளோ தூரம் ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸாக இருக்குதுன்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் தான் precision. precisionல we don't know accepted value or true value. இந்த வேல்யூ தெரியாமல் இந்த measured values எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். So the degree of closeness two or more measured values under identical conditions in a measurement, in an experiment is called precision of measurement. So you can easily understand எவ்வளோ தூரத்துக்கு இந்த மெஷர்டு வேல்யூஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு இதில் சொல்ல போகிறோம் ப்ரீசிஷனில் when the measurements are taken under identical conditions. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸோ எந்த ரிசொல்யூஷனில் அல்லது எந்த லிமிட்டில் இந்த மெஷர்மெண்ட்டை நாம் எடுக்கலாம் அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ப்ரீசிஷன் என்ன சொல்லுது, வாட் இஸ் தி ரெசல்யூஷன் ஆர் லிமிட் இன் விச் தி குவான்டிட்டி இஸ் மெஷர்டு, அதாவது அந்த மெஷர்டு குவான்டிட்டி எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம சொல்லலாம், ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே தான் மெஷர்டு வேல்யூ வரணும். ஸோ அந்த ரெசல்யூஷன் ஆர் லிமிட்டை சொல்லக்கூடியது என்னென்னா ப்ரீசிஷன். ஸோ இட்
tells us the resolution or limit in which the quantities measured ஸோ என்ன ரெசல்யூஷன் அல்லது லிமிட்டில் அந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ணலான்னு சொல்லக்கூடியது ப்ரீசிஷன். ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸையும் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். Let us assume a true value 3.76 kilogram. We measure this particular quantity in two methods. Method 1, மெத்தட் 1ல ரெசல்யூஷன் ஆர் லிமிட் அல்லது லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம்னா 0.1 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். மெத்தட் 1ல மெஷர் பண்ண வேல்யூ என்னன்னு வச்சுக்கலாம் 3.6 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ let us assume that in method 1 the measured value is 3.6 kilogram, its resolution is 0.1 kilogram. Method 2, ஸோ இதில் ரெசல்யூஷன் வந்து 0.01 கிலோகிராம்னு வச்சுக்குவோம். லெட் தி மெஷர்டு வேல்யூ பி 3.53 கிலோகிராம். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் மெஷர் பண்ணுறோம். போத் தி மெத்தட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன்ஸ், டிஃப்ரெண்ட் லிமிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.1 ரேஞ்சில் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம் இந்த ட்ரூ வேல்யூ விட. இது 0.01 ரேஞ்சஸில் அதிகமாக, இந்த ட்ரூ வேல்யூ விட அதிகமாக அல்லது கம்மியாக இருக்கலாம். ஸோ எதில் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் அதிகம்? மெத்தட் 2. மெத்தட் 2 ஹேஸ் ஹை ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லலாம்னா தி மினிமம் அக்யூரசி. ஸோ மினிமம் இவ்வளோ தூரத்துக்கு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் ரெசல்யூஷன். So method 2 has high resolution but less accurate. Then method 1. ஏன் பாருங்க, மெத்தட் 1ல மெஷர் பண்ண வேல்யூ ட்ரூ வேல்யூக்கு மெத்தட் 2 விட க்ளோஸாக இருக்கு. ஸோ தி மெஷர்டு வேல்யூ இஸ் மோர் அக்யூரேட் இன் மெத்தட் 1 தென் இன் மெத்தட் 2. மெத்தட் 2ல பார்த்தீங்கன்னா மெஷர்டு வேல்யூக்கும் ட்ரூ ஆர் அக்செப்டட் வேல்யூ கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதிகம். ஸோ லெஸ் அக்யூரேட். மெத்தட் 2 இஸ் லெஸ் அக்யூரேட் தென் மெத்தட் 1, பட் மெத்தட் 2 இஸ் ஹேவிங் ஹையர் ரெசல்யூஷன் தென் மெத்தட் 1. ஏன்னா அதில் பாருங்கள் ரேஞ்ச் 0.01 கிலோகிராம் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ரீசிஷன் அண்ட் அக்யூரேசி. சிம்பிளாக என்ன செஞ்சுக்கலாம்னா எவ்வளோ தூரத்துக்கு மினிமம் வேல்யூ மெஷர் பண்ண முடியுமோ அந்த மெத்தட் வந்து ஹை ரெசல்யூஷன் மெத்தட் ஆர் இட் ஹேஸ் ஹை ப்ரீசிஷன். இந்த மெஷர்டு வேல்யூ வந்து எவ்வளோ தூரத்துக்கு அக்செப்டட் அல்லது ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸாக இருக்குதோ அது வந்து மோர் அக்யூரேட் மெத்தட். தட்ஸ் ஆல். இன் அக்யூரேட் மெத்தட் தி மெஷர்டு வேல்யூ இஸ் க்ளோஸ் டு accepted or true value. A precision method is one which has very high resolution. Very high resolution எப்படி கண்டுபிடிக்கிறது? இதனால எவ்வளோ தூரத்துக்கு வெரி லோ வேல்யூ மெஷர் பண்ண முடியுமோ அதுதான் ஹை ரெசல்யூஷன் மெத்தட். ஸோ highly accurate methodனா the measured value is close to accepted or true value. High precision methodனா it can measure very low level or its limit of measurement is high. So next நாம error பார்க்கலாம்.
ஸோ எந்த ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் the output result is associated with certain uncertainty, and this uncertainty is called error. The result obtained from any measuring instrument is associated with certain uncertainty. This uncertainty is called an error. இந்த அன்சர்டனிட்டிக்கு பேர் தான் எரர். இட் இஸ் மேத்தமெட்டிக்கலி கிவன் as difference between measured value and true value or accepted value. ஸோ மெஷர்டு வேல்யூக்குமே ட்ரூ வேல்யூ அல்லது அக்செப்டட் வேல்யூ கிடைக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் எரர். ட்ரூ வேல்யூ ஆர் accepted value. So error is equal to xi minus xt, where xi is measured value, xt is true or accepted value. If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.